நாங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் நிறைய பட்டினி கிடந்தவங்க, நிறைய வறுமை அனுபவிச்சவங்க. உடைக்கான வறுமை, உணவுக்கான வறுமை, உறைவிடத்துக்கான வறுமை எதுவுமே எங்களுக்கு கிடையாது. புறம்போக்கில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஹல்லேலூயா. எங்கள் அம்மா அப்பாவும் பட்ட வேதனைக்கு அளவே இல்லை. அந்த காலத்தில் அவங்க தான் ஆண்டவரை முதலா எங்கள் ஊரில் கர்த்தரை அறிந்தவங்க. அனுபவித்த வேதனையும் கொஞ்ச நஞ்சமல்ல. புறம்போக்கில் தான் வீடு, ஓலை வீடு. புறம்போக்குக்காரங்க தான் கூப்பிடுவாங்க. புறம்போக்குக்காரங்க தாலி அறுத்த வேதக்காரங்க, நல்லா சூப்பராக பேசுவாங்க. ஹல்லேலூயா. அம்மாவுக்கு தாலி நூல் இல்லைல்ல, ஆண்டவர் அறிஞ்சவொன்னு அதெல்லாம் அறுத்துட்டாங்க. அப்போது வசனத்துக்காக வாழ ஆசைப்பட்டு எல்லாம் அறுத்ததுனால தாலி அறுத்த வேதக்காரங்க யாருன்னு கேட்டால் குளத்தங்கரில் உள்ளவங்க, புறம்போக்கில் வாழ்கிறவங்க. பேசலாம். உணவுக்கு உத்தரவாதம் உண்டா? இல்லை, ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. 3 வேளை உணவு என்னுடைய 20வது வயசு வரைக்கும் ஒழுங்காக கிடைக்கல. என்னுடைய 20வது வயசு வரைக்கும் இவ்வளவுக்கு நான் என் தாய்க்கும் தகப்பனும் 12 பிள்ளை, 12வது பிள்ளை நான். 3 வேளை உணவு உத்தரவாதம் எங்களுக்கு அந்த காலம் வரைக்கும் கிடைக்கல. என்னுடைய 20வது வயது வரைக்கும் கிடைக்கல. அதில் நல்ல உடையை நான் கண்டதில்லை. பேசலாம். ஆனால் ஆண்டவரை விட்டு விலக மாட்டோம். ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டோம். வைராக்கியம் ஆராதிப்போம். மழையானாலும் ஆண்டவர் ஆலயத்துக்கு போவோம். இன்னை மாதிரி மழை பஸ்டர், லேசா தும்மல் பஸ்டர், லேசா இருமல் பஸ்டர், வாந்தி வர்றது மாதிரி இருந்தது பாஸ்டர். எத்தனை சாக்கு போக்குகள் ஆராதனைக்கு வருவதற்கு. நானும் 18 வருஷமாய் மந்தையில மேய்ப்பனா இருக்கிறேன், எனக்கு தெரிகிறது. ஹல்லேலூயா. 57 வருட பெந்தேகோஸ்து பாரம்பரியம் எனக்கு இருக்குது. என் தாய் என்னை பெற்று 22வது நாள் வந்து சபையில கொண்டு போய் பின்னால கிடத்தி கொண்டு தேவனை ஆராதித்ததாக என் தாய் என்னிடத்தில் சொன்னாள். மகனே, ஆராதனை மேலுள்ள பிரியத்தினால என்னால் அவ்வளவு நாளெல்லாம் ஆராதிக்காம இருக்க முடியாது. அதனால நான் 41 நாளெல்லாம் வெயிட் பண்ணாம 22வது நாளே உன்னை நான் ஆலயத்தின் பின்பக்கமா ஒன்று படுக்க வச்சுட்டு, நீ அழுகிறதுனால சபைக்கு டிஸ்டர்பன்ஸ் உண்டாகாது இருக்கிறதுக்காக நானும் அங்க உட்கார்ந்து தேவனை ஆராதித்தேன் என்று எனக்கு புத்தி வரும்போது என் தாய் எனக்கு சொல்லிக் கொடுத்தாள். அவ்வளவு வைராக்கியமாய் தேவனை ஆராதித்தவள். கொடை கண்டதில்லை. சாம்பல தான் கொடை, வாழையிலே தான் கொடை, லைட் இல்லை, சூட்டு தான் விளக்கு. இன்றைக்கு சாலைகளா இருக்கிறதெல்லாம் அன்றைக்கு ஓடைகள். இன்றைக்கு அழகான சாலைகள், அன்றைக்கு அதெல்லாம் ஓடைகள். காமராஜர் அழகாக நம்முடைய விளவங்கோடு தாலுகால சூப்பர கனால்களை வெட்டி அங்கே நெய்யா டாம்லேருந்து தண்ணி கொண்டு வந்து கொடுத்தார். அதுக்கு பிற்பாடு வந்த முதலமைச்சர்கள் எல்லாம் அதை நிரத்தி ரோடு போட்டு கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. அன்னைக்கு அதெல்லாம் வயல்கள், அதெல்லாம் வாய்க்கால்கள், அதெல்லாம் ஓடைகள், அதிலெல்லாம் ஏராளமான தண்ணீர் பாய்ந்து கொண்டிருந்தது. வறட்சி காலத்தில் நெய்யா டாம்லேருந்து தண்ணி திறந்து விடுவார்கள். விளவங்கோடு தாலுகா முழுவதிலும் தண்ணி காடா இருக்கும். மலைகளுக்கு வர அந்த டாமுகள் சென்றது. ஏராளமான விவசாயம் நடந்தது, ஏராளமான விளைச்சல் இருந்தது. ஆனால் எங்க வீட்டில் மட்டும் வறட்சி தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. எல்லா விதமான கூலி வேலைகளுக்கும் போகும். எனக்கு தெரிந்து நான் மிக சிறிய வயதிலேயே 2 ரூபாய் நோட்டு காலகட்டங்களிலேயே நான் கல் சுமக்க போன ஆளு. வாழ்க்கையின் வறுமை என்னன்னு எனக்கு ஏராளமாய் தெரியும். ஆனால் ஆண்டவரை விட்டு விலகினதில்லை. 8 மணிக்கு ரேடியோ போடுவாங்க எங்க சபையில. ரேடியோ போட்ட உடனே கேளுங்கள் தாரப்பாடும், தட்டுங்கள் திறக்கப்பாடும், கேளுங்கள் கிடைக்கும் என்றார். பழைய ஊத்தாங்குழல். அது பாடும்போது ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு கேட்கும். அது கேட்ட உடனே எங்க அம்மா கத்துவாங்க. நாங்க எல்லாம் குளத்துல கிடப்போம். குளத்துக்கரை இல்ல, வீட்டுக்கு உள்ளே சாடலாம். குளத்துக்குள்ள புறம்போக்கு இல்லையா? பேசலாம். ஆமா, குளத்துக்குள்ள கிடப்போம். அப்போ அம்மா கூப்பிடுவாங்க, மக்களே ரேடியோ விட்டுடா, ஓடிவா சண்டேஸ் கிளாஸுக்கு போகணும். சனிக்கிழமை மாலையிலேயே கொண்டு போய் 5 பைசா சோப்பு தண்ணியா வாங்கி அடிச்சு துவைச்சு அசையில போட்டுருப்பா. ஆமேன். அதெல்லாம் எடுத்து ஞாயிற்றுக்கிழமை காலையில போட்டுக்கொண்டு எல்லா இடமும் குத்தி தச்சு கட்டி தான் இருக்கும். சண்டேஸ் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வாங்குவோம். அன்னைக்கு இந்த பீங்கான் பிஞ்சானம் நம்முடைய கிளேயில் உள்ள பாத்திரங்கள், அன்னைக்கு கிளே தான் நம்பர் 1. அன்னைக்கு கிளே தான் நம்பர் 1. இன்னைக்கும் கிளே தான் நம்பர் 1. ஆனால் அன்னைக்கு கிளே விலை குறைஞ்ச சாதனைனாக அதை வாங்கிட்டு வர்றது. ஸ்டீலாகும் பெருசு. ஆனால் சபை இல்லையா, உள்ள வருமானத்துக்கு தக்கபடி கிளே வாங்கிட்டோம். இன்னும் அதெல்லாம் ரொம்ப விலை ஏறி போச்சு. கிளே அதில் உள்ள எல்லா பாத்திரங்களும் எங்கள் வீட்டுக்கு வரும். சண்டேஸ் கிளாஸுக்கு 8, 9 படிக்குதுன்னு என்ன பின்ன பாத்திரங்கள் வர்றதுக்கு சொல்லியா கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அந்த காலம் அப்படி ஓடுற சண்டே ஸ்கூலுக்கு ஓடுவோம். ஓடி வீட்டுக்கு வந்தாலும் உணவு ஒன்றும் இருக்காது. அதன் உணவுக்கு உத்தரவாதம் இல்லை, சொன்னோம்ல. ஹல்லேலூயா. எங்கள் அம்மா ஒரு முறை சொன்னாங்க, மக்களே ഞാൻ നല്ല ഒരു ഭക്ഷണം കഴിക്കാൻ 32 കൊല്ലം ദൈവത്തിനെ സേവിച്ചുണ്ടാங்க. புரிஞ்சுதா? உங்களுக்கு மலையாளம் தெரியும் தானே?
ഞാൻ നല്ല ഒരു ആഹാരം കഴിക്കാൻ, നല്ല ഒരു ഭക്ഷണം കഴിക്കാൻ 32 കൊല്ലം ദൈവത്തിനെ സേവിച്ചു. എന്നാലും ദൈവത്തിനെ വിട്ടുവിലകിയില്ല കേട്ടോ. ஆண்டவர் மறுதளிக்கல. வறுமையோடு போராடினோம், நம்பிக்கையோடு போராடினோம். இன்றைக்கு ஒரு காலம் வரும், வாழ்க்கையில உயர்வோம், வாழ்க்கையில் நம்பிக்கையோடு இருப்போம், பொறுமையா இருப்போம், ஆசீர்வாதம் ஒரு நாள் வரும். இந்த பேரெல்லாம் மாறிவிடும். இந்த புறம்போக்கு பேரு, தாலியர்த்த பேரெல்லாம் மாறிடும். ஆமே, நம்பிக்கையோடு போராடினோம். வந்துச்சு 1982 அண்ணன் முதல் முறையா வெளிநாட்டுக்கு போய் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்ச காலம். அதுல இருந்து எங்களுக்கு இதோ 2025 ஆயிடுச்சு. 2025 காலம் வரைக்கும் கீழே போகலங்க, மேலே லிப்ட் வச்சு ஏறிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்ப எல்லாம் ஆண்டவர் அன்னைக்கு ஒரு படியை முதல்ல ஏற்றி விட்டார், 2 படி ஏற்றி விட்டார், 3 படி ஏற்றி விட்டார். இப்ப படியில எல்லாம் ஏறினா சரியாத மக்களே, நன்மை தீமை கண்ட வருஷத்துக்கு ஒத்தபடி நீ நன்மை அனுபவிக்கணும்னா லிப்ட்ல ஏறு என்று சொல்லி இருக்கிறார். ராமன் சொல்லுங்களேன். இன்னைக்கு லிப்ட்ல தான் ஆண்டவர் எங்களை ஏற்றி விட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. வீடுகள் இருக்கிறது, வீடுகள் இருக்கிறது, கார்கள் இருக்கிறது, நிலங்கள் இருக்கிறது. ஆமென். பேங்க் பேலன்ஸ்கள் இருக்கிறது. ஆமென். பொறாமை சொல்லுங்களேன். பொறாமை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பொறாமை இல்லை, அதனால தைரியமா சொல்லலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாங்க நம்முடைய கர்த்தர். தாலி அர்த்த வேதக்காரன்னு சொன்னவங்க எல்லாரும் தாலி அர்த்தாங்க, எல்லாரும் தாலி அர்த்தாங்க. என்ன வீட்டை சுத்தி 23 பெந்தேகோஸ்து சபை இருக்கு, தாலி அறுக்கிறதுக்கு சொல்லியா கொடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா பாஸ், 23 பெந்தேகோஸ்து சபை இருக்கு. ஆமா, நான் ஒரு நாள் சும்மா உட்கார்ந்து எண்ணி பார்த்தப்போ இனி இதுக்குள்ள எங்க இருந்தெல்லாம் வந்து கட்டியிருக்காங்கன்னு இன்னும் தெரியாது. இந்த ஊருக்காரர் ஒரு ஆளுங்க வந்து கட்டியிருக்கா மேக்கா மண்டபத்தில் இருந்து. ஆமா, எல்லாருக்கும் ஊழியம் நடக்குது. ஒரு குழப்பம், எல்லா சபையிலும் 10-50 குடும்பங்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. என்ன 500 இருந்ததுல 500 குடும்பம் இருந்ததுல 50 குறையும், 50 பக்கத்தில் கட்டுறதுல போவோம். நடக்க முடிச்சு. ஹல்லேலூயா. போட்டும், கர்த்தருடைய ஊழியம் வளரட்டும். என்ன குழப்பம்? ஒரு குழப்பம் இல்லை, 4 வீட்டுக்கு ஒரு சபை வரட்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது இந்தியா முழுவதும் வரட்டும். பிரைஸ் தி லார்ட். நான் இந்த சாட்சியம் எதுக்கு சொல்றேன்னா, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில உண்டு. பாடுகள் உண்டு, உபத்திரவம் உண்டு, பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு. ஆமென். ஒருவேளை ஞாயிற்றுக்கு நீங்க 21 நாள் ஜெபம் பண்ணி முடித்த உடனே எல்லா காரியம் ஓகே ஆயிரும்னு நினைக்காதீங்க. நாளையே வீட்டில் அடி தொடங்கும் சிலப்போ. ஹல்லேலூயா. நாளையே வீட்டில் அடி தொடங்கும். நீ ஓட்டி கொண்டிருக்கிற வண்டிக்கு என்ஜின் தகராறு நாளையே வரும். ஆமென். 21 நாள் ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே என்ஜின் வேலை வந்துச்சு பாஸ்டர், 40,000 ரூபாய் கேட்கிறாங்க சரி பண்றதுக்கு. பயப்படாத, என்ஜின் வேலை தானே வந்துச்சு. ஒரு ஆமென் சொல்லு. 40,000 ரூபாய் ஆண்டவர் தருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. சோதனையோடு கூட என்ன செய்வாராம்? தப்பித்துக் கொள்ளுகிற போக்கை அவர் ஏற்படுத்துவார். அது ஒரு சோதனைன்னா திரும்பி பாரு, அதுக்குள்ள செலவு வந்து நிற்கும், பணம் வந்து நிற்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அத நான் ஆராதிக்கிற கர்த்தர். இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க. நான் சேவிக்கிற கர்த்தர் அப்படிதான். நாளையே எல்லாம் சூழ்நிலை எல்லாம் மாறிடும். நான் இந்த கோடீஸ்வரன் ஆயிட்டேன், முடிஞ்சா முகேஷ் அம்பானி, அது இல்லைன்னா எலான் மஸ்க். ஹல்லேலூயா. ஆமென். குறைஞ்சபட்சம் முகேஷ் அம்பானி, இல்ல மிஞ்சி போனா யாரு? எலான் மஸ்க் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஒன்னும் சேஞ்ச் ஆகாது. இனிதான் சோதனை ஆரம்பிக்கும். ஆண்டவர் 40 நாள் உபவாசத்துக்கு பிறகு எங்க போனாரு? எங்க போனாரு? நேர போனது வனாந்தரத்துக்கு. ஹல்லேலூயா. அங்கே விலங்குகளோடு சஞ்சரித்து கொண்டிருந்தாராம். யாரோட சஞ்சரித்தார்? விலங்குகளோடு. தேவ தூதர்கள் வந்து அவருக்கு என்ன செய்தார்களாம்? பணிவிடை செய்தார்களாம். ஆனாலும் மக்களை பயப்படாதீங்க, தரிசனம் குறித்த காலத்தில் நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ ஜெபித்தது உண்டானால், நம்முடைய அப்பா அந்த ஜெபத்தை கேட்டது உண்டானால், இன்றல்லாவது நாளைக்கு அது உன் வீடு தேடி பதிலை கொண்டு வரும். அது உன் வீடு தேடி பதிலை கொண்டு வரும். பயப்படவே பயப்படாதீங்க. தைரியம் இல்லைங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன செய்யுங்க? தைரியம் அடைங்க.